வாழ்நாள் முழுவதும் ஜீவதசையில் அனவர்தமும் பகவன் நாம ஸ்மரணத்திலேயே இருந்த மகான்கள் நம்ம பாரத தேசத்தில் நிறைய சமர்த்தியார். அனவர்தமும் பகவத் ஸ்மரணத்திலேயே இருந்த மகான்கள்ல ஒருத்தர் நம்ம மல்லியூர் நம்பூதிரி பெரியவர். சதா பாகவத 2000 பாகவத சப்தாகத்துக்கு மேல அவர் ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் 2000க்கு மேல பண்ணி எந்த ஒரு கிரந்தத்தை நாம அடிக்கடி சேவிக்கிறோமோ அதனுடைய சாநித்தியம் நமக்கு வந்துடும். யோக சாஸ்திரம் 1.25 மணி 75 நிமிஷம் ஒரு சப்ஜெக்டை தொடர்ந்து 3 வருஷம் பண்ணினா அந்த தன்மையும் வந்துருங்க. யோக சாஸ்திரம் 3 வருஷம் பண்ணினா போறோம். நம்ம நம்பூதிரி எத்தனை வருஷம் பண்ணியிருக்காரு? ஆயுசு முழுக்க பண்ணியிருக்காரு. 50-60 வருஷம் பண்ணியிருக்காரு. அப்ப பாகவத சாநித்தியம் எவ்வளவு இருக்கும்? அவருடைய அந்த பக்தி, அவருடைய உபாசனை, அவருடைய சாநித்தியம் தான் இங்க இத்தனை காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. அவர் மேல இன்னொரு 100 வருஷம் 200 வருஷம் நடக்கிறதுக்குள்ள தபஸ் அவரே பண்ணிவிட்டார். இப்ப நாம் அந்த தபஸ் குறையாமல் நாம ரட்சிச்சுட்டே இருக்கணும். நம்முடைய உபாசனை அவருடைய ஜெயந்தி வைபவத்தில் பல வருஷம் வந்து கலந்துருக்கேன். போன வருஷம் வர முடியல, அதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். நாம் ஒரு மனசில் உள்ள அபிலாஷையினால இவ்வளவு தூரம் வரோம். இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்புறது ரொம்ப பரிசிரமமாக இருக்கு. நம்பூதிரி அவ குடும்பமே நம்ம கிட்ட உள்ள ஒரு அபிமானம். ஒரு பிராத்தா பெரியவர், சின்னவர், இந்த பிராத்தாக்களுக்கு குடும்பத்தில் எல்லா குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த அபிமானம் தான் வரும். நாளை காலத்தால 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு பஜனை இருக்கு தஞ்சாவூர். நாளைக்கு சாயங்காலம் 7 மணிலேருந்து 9 மணி கும்பகோணத்தில் பஜனை இருக்கு. இந்த ப்ரோக்ராம் லிஸ்ட் கொடுக்கறதுக்காக சொல்லலை. இவ்வளவு பரிசிரமத்தில் இங்கே மல்லியூருக்கு வருதுங்கிறது எனக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கணபதியை தரிசனம் பண்ணலாம். இந்த குடும்பமே நம்ம குடும்பம் மாதிரி, பந்துக்கள் மாதிரி. நம்பூதிரி பிராதாக்கள் நமக்கு அவா பிராதாக்கள் 2 பேரும் என் பிராதாக்கள் மாதிரி, நம்ம பிராதாக்கள் மாதிரி ஒரு அபிமானம். அதனால அவசியம் வருஷா வருஷம் முடிஞ்ச அளவுக்கு வரணும் அப்படின்னு வரேன். பெரிய பெரிய கோசாலை, கோசேவை, இங்க ஒரு வேத பாடசாலை, காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு விஜய் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நம்ம திருமேனிக்கு உத்தரவு பண்ணியிருக்கார். இங்கே ஒரு ரிக்வேத பாடசாலை வைக்கணும். அந்த விஷயமா நானும் பிரயத்தனப்பட்டு இருக்கேன். இங்கே ஒரு பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கார், இங்கே வேத பாடசாலை வைக்கணும்னு. இங்கே ஸ்தலம் உண்டு, ஸ்தலம் இருக்கு. அதுக்கு ஒரு பில்டிங் வேணும், குழந்தைகள் படிக்கிறதுக்கு இடம் வேணும். நம்ம ஒவ்வொருத்தரும் வேதம் அத்தியனம் பண்ணணும், நம்ம டியூட்டி. நம்மளால வேதம் முடியுமோ? 15 வருஷம் ஒரு வேதத்துக்கு ஒருத்தர் ஒரு வேதம் பூர்ணமாக அத்தியனம் பண்ணணும்னா 15 வருஷம் ஆகும். வியாக்கியானத்தோட பாஷ்யத்தோட அது நமக்கு சாத்தியம் இல்லை. நமக்கு எப்போ சாத்தியம் இல்லையோ ஒருத்தர் நடத்தும் போது நாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். நாம் பண்ண முடியாத தோஷ நிவர்த்தி இங்கே இவ பண்ணும்போது நாம் அந்த தர்மத்தில் கலந்துக்கணும். சாமான்யமாக ஒரு பையனை ரட்சிக்கிறதுக்கு வச்சுட்டு ஆகாரம் போட்டு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுத்து பார்த்துக்கிறதுக்கு 10,000 ரூபாய் இருந்தது ஒரு பையனுக்கு மாதம். என்ன நம்ம ஆசிரமத்தில் 100 குழந்தைகள் படிக்கிறா, 100 குழந்தைகள் வேதாத்தியனம் என்றால் கோவிந்தபுரத்தில் ஒரு 10 வித்தியார்த்திகள், ரிக்வேத வித்தியார்த்திகள் இங்கே படிக்கிறதா இருந்தால் மாதம் 1,00,000 ரூபா செலவழி. இந்த வாத்தியாருக்கு சம்பாவனை பண்ணணும், குழந்தைகளை ரட்சிக்கணும். இங்கே வந்திருக்கிற பக்தாள்லாம் ஒவ்வொரு மாதம் ஒரு பக்தா. அது மாதிரி இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டால் அவளுக்கு ரொம்ப இந்த தர்மத்தை செய்யறதுக்கு சௌரியமாக இருக்கு. வேத சப்தம் இல்லாட்டா லோகத்தில் க்ஷேமமே வராது. சகல பாக்கியத்துக்கும் மூலம் வேதம். நம்ம கணபதியோட சந்நிதியில் எல்லாம் இருக்கு. பஜனை இருக்கு, பாகவத சப்தாகம் இருக்கு, கோசாலை இருக்கு. இந்த ஐயப்பன் சபரிமலை சந்தர்ப்பத்தில் பக்தாள்லாம் தரிசனம் பண்ண வராளே, தினம் 20,000 30,000 பேருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கா. இங்கே மல்லியூரில் கொடுக்குறா. நம்பூதிரி பணத்தை இன்கம் வருதோ வரலையோ இந்த தர்மம் பண்ணிட்டே இருக்காரு.
இன்கம் எதிர்பார்க்காமல் சேவையாக பண்ண. இங்கே எல்லா தர்மமும் இருக்கு, வேதம் மாத்திரம் பாக்கி இருக்கு. இதோட வேதம் சேரணும். அவள் சித்தமாக இருக்காத பிராத்தாக்கள், நீங்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட்டாக இருக்கு. வேதத்துக்கு நான் சொல்லி நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்களாக கேட்கணும். பாடசாலை எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறேன், நான் எனக்கு முடிஞ்சத்தை பண்ணுறேன், நான் அந்த பாடசாலைக்கு சேவை பண்ணுறேன். அப்படி பண்ணினா அவளுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கணபதிக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். வேத கோஷம் இருந்தால் சாநித்தியம் அவ்வளவு சாநித்தியமாக இருக்கும். எல்லா காரியங்களும் காரியக்கிரமங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், நம்ம பிரயத்தனம் இல்லாமலே நடக்கும். அவ்வளவு சக்தி வேதத்துக்கு. அதனால் நான் இங்கே ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், வா திருமேனியா வா, 2 பேர்த்தையும் சீக்கிரம் அடுத்த வருஷம் நான் வரதுக்குள்ளே இந்த வேத பாடசாலை ஆரம்பித்தோம். அதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட்டாக இருக்கணும். நீங்களாக கேட்கணும், வாலண்டியராக வந்து கேட்கணும் என்ன பண்ணணும், பாடசாலைக்கு என்ன பண்ணணும். இந்த குழந்தைகள் தங்கிறதுக்கு இடம் வேணும்னா கட்டி கொடுக்கணும். ஆகாரத்துக்கு மாதம் மாதம் என்ன முடியுமோ அதை கொண்டு வந்து குற்றௌதிஷ்டதி எஸ்யான்னம் வேதாபியாசேன ஜீரியதே. ஒரு நாம போடுற சாதம் வேதம் சொல்லி ஜெரிமானம் ஆச்சுன்னா குலம் ஏகோத்தர் 101 தலைமுறை உத்தாரணமா. வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு அன்னம் போட்டா போதும், அந்த புண்ணியம் 101 தலைமுறை. அப்பா தாத்தா குள்ளு தாத்தா பாட்டன் முப்பாட்டன் எல்லாருக்கும் உத்தாரணம். அவ்வளவு புண்ணியம் வேதம். வேதம் அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு ஆகாரம் எந்தெந்த பிரகாரத்தினால சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு பிரகாரத்தினால சப்போர்ட் பண்ணினா இந்த கைங்கரியம் வேத சேவை. இந்த கணபதிக்கு எல்லா சேவையும் இருக்குது. இப்போ வேத சேவையும் சேரணும் அவசியம். ரிக்வேதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இவா கேரளா பிராமணாட்ட தான் இருக்குது. இந்த ஸ்டைலே தனி. அந்த வித்தை அந்த வேதம் க்ஷீணம் ஆகாமல் அதை ரட்சிக்கிற ஒரு டியூட்டி ஒவ்வொரு பக்தாள்கிட்டையும் இருக்கு. பிராமணனுக்கு கொண்டு இல்லை, விதேசத்தில் இருக்கிறவனுக்கு கூட வேதம் அவனுக்கு ரைட் உண்டு. வேத ரட்சணத்துக்கு எல்லாரும் ரட்சிக்கணும் வேதத்தை. அதனால இங்கே இப்போ மகாகணபதிகிட்ட ஒரு அப்ளிகேஷன், சீக்கிரம் இந்த வேத பாடசாலை இங்கே வந்துவிடணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். അച്ഛൻ്റെ അനുഗ്രഹം വേറൊന്നുമില്ല. അച്ഛൻ്റെ അനുഗ്രഹം കൊണ്ട് നടക്കുന്ന ഓരോ കർമ്മങ്ങളും അത് ഫലത്തിൽ എത്തിച്ചേരണമെന്ന് ഏറ്റവും കൂടുതൽ ആഗ്രഹിക്കുന്നൊരു മഹാത്മാവാണ് അദ്ദേഹം. എല്ലാ കൊല്ലവും ഞങ്ങളുടെ കൂടെ വന്ന് ഇപ്പോൾ ഓരോ നിർദ്ദേശങ്ങൾ തന്ന് അതൊക്കെ വേണ്ട പോലെ ശരിയാകും എന്ന് ഉറപ്പ് തന്നുകൊണ്ട് ഞങ്ങളെ അനുഗ്രഹിക്കുന്ന മഹാത്മാവാണ്. ഞങ്ങളുടെ ബുദ്ധിമുട്ടുകളൊക്കെ മനസ്സിലാക്കുന്ന ഒരു വ്യക്തി. ഇതിൽക്കുള്ള എന്താണ് പറയാനുള്ളത്, ഞങ്ങളെ ഏത് ആപൽഘട്ടത്തിലും രക്ഷിക്കുന്നൊരു മഹാത്മാവ്. ആ അച്ഛൻ്റെ ആഗ്രഹം സാധിക്കുക മാത്രമേ ഞങ്ങൾക്ക് ഇപ്പോഴും നമ്മുടെ മനസ്സിലുള്ളൂ. അദ്ദേഹം പറഞ്ഞു, കഞ്ചി ശങ്കരാചാര്യ സ്വാമികൾ ദർശിക്കാൻ സാധിച്ചു. അവിടെ വച്ച് ഈ അഭിപ്രായം അദ്ദേഹം പറയുകയും അത് ശിരസാ വഹിക്കുകയും എത്രയും പെട്ടെന്ന് ഞങ്ങൾക്ക് നടത്താൻ സാധിക്കണം. ഒരു വലിയൊരു ഉദ്യമത്തിലേക്ക് കടന്നിരിക്കുകയാണ്. വലിയൊരു സ്ഥലം എടുത്തിരിക്കുകയാണ് ഇപ്പോൾ. ആ സ്ഥലമൊക്കെ ഗണപതി ഞങ്ങൾക്ക് വേണ്ടി തന്നതാണ്. ആ സ്ഥലം പുണ്യ കർമ്മങ്ങൾക്കായി വിനിയോഗിക്കണം എന്ന് മാത്രമേ ഞങ്ങൾക്ക് ആഗ്രഹമുള്ളൂ. എന്തെല്ലാം സാധിക്കാമോ അച്ഛൻ്റെ ഓരോ സ്വപ്നവും ആഗ്രഹിച്ചുകൊണ്ട് മുമ്പോട്ട് പോകണം. അല്ലാതെ വേറൊരു കാര്യവും വേറൊന്നും ആഗ്രഹിക്കുന്നില്ല. ഞങ്ങൾക്ക് വേറെ ഒന്നും ഒരു നേട്ടവും വേണ്ട. അച്ഛൻ്റെ ആ സ്വപ്നം സാക്ഷാത്കരിക്കണം, അത് മാത്രമേ ഉള്ളൂ. അങ്ങയുടെ അനുഗ്രഹം അത് മാത്രം മതി. ആ അനുഗ്രഹത്തോടെ ആ നിഷ്കളങ്കമായ ഭക്തിയോടുകൂടി അനുഗ്രഹം എന്നും എന്നും ഉണ്ടാകണമേ എന്നും ഇനിയും എല്ലാ വർഷവും ഇവിടെ വന്ന് ഞങ്ങളെ അനുഗ്രഹിക്കണമെന്നും പ്രാർത്ഥിക്കുകയാണ്. എല്ലാവരെയും കൂടെ വന്ന് എല്ലാവരെയും മഹാഗണപതി അനുഗ്രഹിക്കട്ടെ, ഗുരുവായൂരപ്പൻ അനുഗ്രഹിക്കട്ടെ. അച്ഛൻ്റെ അനുഗ്രഹവും എന്നും എന്നും ഉണ്ടാകട്ടെ എന്ന് മാത്രം പ്രാർത്ഥിക്കുന്നു. നാരായണ ഗുരുവായൂരപ്പ ശരണം.